സാർ, കുറച്ചുപേര് കാണാൻ വന്നിട്ടുണ്ട്. അവരോടൊന്ന് വെയിറ്റ് ചെയ്യാൻ പറയാമോ സാർ? അല്ല സാറേ, അവര് ആ പൊട്ടക്കറ്റിൽ നിന്ന് കിട്ടിയ സ്ത്രീയുടെ ബന്ധുക്കളോ അങ്ങനെ എന്തോ പറഞ്ഞ്. എന്നാ അവരെയും വിളിച്ചു. ആ വാ, ചെല്ലേ സാറിൻ്റെ അടുത്ത്. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. എന്തായിരുന്നു കാര്യം? ஐயா, என் பேரு நஞ்சப்பா. இறந்து போன சோபாவோட வீட்டுக்காரர் ராஜு இங்கே வந்துட்டு போனான்னு பத்திரிக்கையில் போட்டிருந்தேன்னு சொன்னாங்க ஐயா. അമ്മ, രാജു വന്നിട്ട് പോയല്ലോ. ஐயா, அந்த ராஜுவோட அம்மா தான் இது. இது அவனோட தங்கச்சி, இவன் என்னோட தம்பி. കാരണവരെ ബോഡിയൊക്കെ സംസ്കരിച്ചു കഴിഞ്ഞല്ലോ. அது இல்லைங்கய்யா, ராஜுவை பற்றி ஒரு வருஷமா எந்த தகவலும் இல்லை. எங்கே போனாலும் வருஷத்துக்கு 2 தடவையாவது ஊருக்கு வருவாங்க ஐயா. அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு கோயில் திருவிழாவுக்கு இருந்துட்டு போவாங்க. ஆனால் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஊர் பக்கமே வரலைங்க ஐயா. അതെങ്ങനെ? 3 മാസം മുമ്പല്ലേ രാജു അവന്റെ പിള്ളേരെ കൊണ്ടാക്കാനായിട്ട് നിങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് വന്നത്? ஐயோ இல்லைங்க சார், நாங்கள் அவன் குழந்தைங்கள பார்த்தே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. രാജുവിന് നിങ്ങളല്ലാതെ വേറെ ഏതെങ്കിലും ആങ്ങളോ വെങ്ങളോ വല്ലതും ഉണ്ടോ? இல்லை சார். നിങ്ങൾ താമസിക്കുന്നത് ബെല്ലൂരും അല്ലേ? இல்லை சார், சித்திரஹள்ளி, வெள்ளூர் ஃபாரஸ்ட் ஏரியா சார். രാജു വന്നുവെന്ന് ഞങ്ങൾ പറഞ്ഞത് വെറുതെ ഒന്നുമല്ല. ദാ എന്താ? இது ராஜுவே இல்லைங்க சார். പിന്നെ இவன் புவனேஷ், சோபாவுக்கு தூரத்து சொந்தம். ഈ കാണുന്നതല്ലേ നിങ്ങൾ പറഞ്ഞ ശോഭയും പിള്ളേരും? അപ്പൊ ഈ കൂടെ നിൽക്കുന്നതല്ലേ രാജു? இது வந்து சோபாவும் குழந்தைங்களும் தான். ஆனா பக்கத்துல நிக்கிறது ராஜு இல்ல, அது புவனேஷ். പോലീസ് സ്റ്റേഷനിൽ കള്ളം പറഞ്ഞോണ്ടല്ലോ. இல்லைங்கய்யா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்.